ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடிகை ஊர்வசி பிரேக் டவுன் ஆகி ரொம்ப அழுது ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று பேசியிருக்காங்க. அவங்க பேசின அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் எல்லார் நெஞ்சையுமே உலுக்கிட்டுருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நடிகை ஊர்வசியை கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. தன்னுடைய இயல்பான நடிப்புனால பல ரசிகர்களை கட்டி போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இப்போ வரைக்கும் நிறைய வேஷங்களில் நடித்து பல பேருடைய மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்காங்க. ஆனால் அவளுடைய முதல் படம் முந்தான முடிச்சு. அது யார் இயக்குனாரு, யார் நடித்தாருங்கிறது தெரியும். ஸோ பாக்கியராஜ் தான் இவங்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ பாக்கியராஜுக்கும் இவங்களுக்கும் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நட்பு ரீதியாக தொடர்பு இருக்குது. ஸோ அந்த நட்பு ரீதியாக தொடர்பு இருக்கிறதுனால இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி ரீதியாகவும் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிங்கிள் ஆகிட்டே இருப்பாங்க. இப்படி ஃபேமிலி ரீதியாக இருக்கக்கூடிய ஊர்வசி அவங்க பாக்யராஜுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கவே இல்லை. அது பலருக்கும் பலவித கேள்விகளை எழுப்பியது. ஏடா பாக்யராஜ் இல்லைடா இன்னைக்கு ஊர்வசியே இல்லை அப்படிங்கிறது ஊர்வசிக்கே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இறுதி சடங்குல ஏன் அவங்க வரல அப்படிங்கிறது தான் பல பேருடைய கேள்வி. அந்த கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக கதறி அழுது நடிகை ஊர்வசியே இப்போ ஒரு வீடியோ பேசியிருக்காங்க. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அதில் அவங்க சிலது குறிப்பிட்டு சொல்லும்போது வராததுக்கு காரணம் மெயினாக நடிகை ராதிகா தான் என்பது அவர் குறிப்பிட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி குறிப்பிட்டாங்க, எதனால் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற அவங்க பேசின ஃபுல் வீடியோ டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவங்க ஏன் வரல அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் மறைந்த சில நாட்கள் கடந்து விட்டாலும் அவரை நினைத்து உருகக்கூடிய குரல்கள் இன்னும் ஓயவில்லை என்று சொல்லலாம். அவரோடு பணியாற்ற நடிகர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என பலரும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து வராங்க. அந்த வரிசையில் பாக்யராஜ் இயக்கத்தில் சினிமாவில் அறிமுகமான நடிகை ஊர்வசி பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் பலரையும் இப்போ கலங்க வைத்துட்டு வருது. சமீபத்த பேட்டியில் பேசிய ஊர்வசி பாக்யராஜின் இறுதி சடங்குகளை ஏன் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதையும் அதற்கான முழு காரணத்தையும் வருத்தத்தையும் மறைக்காமல் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பாக்யராஜ் சார் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை, பாக்யராஜ் சார் இல்லை அப்படிங்கிற தகவல்கள் வந்தபோது நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். அதனால் இந்த விஷயம் எனக்கு உடனே தெரியல. தெரிஞ்சதும் அந்த நிமிஷம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. மறுநாள் காலையிலே போய் அவரை பார்த்துடணும் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த நாள் அதிகாலையிலே கிளம்ப தயாராக இருந்தபோது சீக்கிரமாக அடக்க நடந்துடும், முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வாங்க என்று ராதிகா மேடம் ஃபோனில் சொன்னாங்க. அதை கேட்டதோ அவசரமாக புறப்பட்டேன். ஆனால் நான் கொண்டுட்டு இருந்த பாதி வழியிலே போயிட்டு இருந்தப்ப அடக்க முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த நிமிஷம் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே காரை திருப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவரை கடைசியாக கூட பார்க்க முடியலையேன்னு நினைச்சாலே இன்னும் மனசு வலிக்குது என்று கண்கலங்கி அவர் பேசியிருக்கிறார். அதன் பிறகு அவருடைய வீட்டில் பலரும் பாக்யராஜை பற்றி பேசுவதை பார்த்ததாகவோ ஆனால் தன்னால் அப்படி பேச முடியவில்லை என்றோ அவர் மனம் திறந்திருக்கிறார். அவர் உயிரோடு இருந்திருந்தப்ப எவ்வளவு பேசியிருக்கிறோம், சிரித்திருக்கிறோம், நினைவுகள் நிறைய இருக்குது. ஆனால் அவர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கேமரா முன்னாடி நின்று அவரை பற்றி பேசணும்னு சொன்னால் என்னால் முடியாது, அந்த வேதனையில் வார்த்தையே வராது என்று அவர் சொன்னது இப்போ எல்லாரையுமே பலரையுமே நெகிழ வைத்திருக்கு. அதோடு பாக்யராஜ் தமிழில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதுவும் தமிழில் ஊர்வசிக்குன்னு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்தவரே அவர் தான். சினிமாவில் தனக்கென ஒரு முக்கியமான வாய்ப்பை கொடுத்த மனிதரை கடைசி முறையாக கூட பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் இன்னும் என்னை விட்டு போகவில்லை என்பது அந்த பேட்டியில் அவங்க தெளிவாக தெரிவித்திருக்கிறாங்க. அதுவும் கண்கள் கலங்கி தெரிவித்திருக்கிறாங்க. இப்போ கூட யாராவது இதெல்லாம் கனவு, பாக்யராஜ் சார் திரும்ப வந்துட்டார்னு சொல்லி மாட்டாங்களா என்ற எண்ணம் இன்னும் மனசில் இருக்குது. அவர் இல்லைன்னு ஏற்றுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று ஊர்வசி கடைசி வார்த்தைகளாக இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க.
அதோடு பாக்யராஜின் பிரிவை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய திரையுலகின் மனநிலையை பிரதிபலிப்பாக ரசிகர்கள் உருக்கத்தோடு பகிர்ந்து வரக்கூடிய பல விஷயத்தை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்ல மனிதரெல்லாம் சம்பாரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்பேற்பட்டவர் இப்போ இல்லையா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியவில்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஊர்வசி அழுது பேசியிருக்கிறாங்க. அதோடு நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அவார்ட் வாங்கியிருக்கேன். அந்த அவார்டை எல்லாமே அவருக்கு தான் சமர்ப்பிக்கிறேன், அவருக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு ஹானரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயந்தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அதோடு ஊர்வசி அவங்க மெயினாக குறிப்பிடுறது என்னன்னா, நான் வராமல் போனதுக்கு காரணம் நடிகை ராதிகா மேம் தான். கடைசி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த இடத்துல அவரை பார்க்கணுன்னு வந்த எனக்கு மற்றவங்களை பார்க்க எனக்கு மனசும் வரல. அது என்னால் ஏற்றுக்கவும் முடியல. அதுக்கு நான் பார்க்காமையே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்யராஜ் சார் கண்டிப்பாக இப்போ மறைந்திருந்தாலும் அவர் இயக்கிய படங்களும் அவர் நடித்த படங்களும் தமிழ் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கு என்று தான் சொல்லணும். அதனால தான் இப்போ வரைக்கும் நிறைய படங்களில் அவர் பண்ண கேரக்டர் எல்லாமே பேசப்பட்டு வருது. அதோடு ஊர்வசிக்கு கொடுத்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்தி இன்றைக்கி ஊர்வசிங்கிற ஒரு நடிகை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்ததும் இவர் தான். அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு அவரை பற்றி ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காங்க. அதெல்லாம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி பாக்யராஜ் சாருடைய மனைவி கூட கடைசி நேரத்தில் பாக்யராஜுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கூட நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. அதில் கடைசியாக அவர் சினிமாக்காக எந்த அளவுக்கு உழைச்சாரு அப்படிங்கிறது கூட அவங்க தெளிவாக சொல்லும் போது நமக்கே கண்கள் கலங்குது. ஸோ நல்ல ஒரு நடிகரை நாம் இழந்துட்டோம் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு வருத்தம். ஸோ இந்த வருத்தத்தை ஈடு செய்ய முடியாட்டியோ அவர் இயக்கிய படங்களும் நடித்த படங்களும் இன்னும் அதில் அவர் வாழ்ந்துட்டு தான் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஸோ ஊர்வசி சொன்ன கருத்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணுங்கள். இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான நியூஸ் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.